ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பூசணிக்காய் பொரியல் தான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க இப்ப செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் பாருங்க நல்லா சுடேறிடுச்சு. இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா வெங்காயம், 3 பச்சை மிளகாய். ஒரு சிலர் இதுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, அது நம்மளோட விருப்பம் தான். இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதுலேயே தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் வரும். இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. இது வேகிறதுக்குள்ள தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்துக்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.